யமுனா வீட்டுக்கு ரொம்ப அவசரமாக ஓடி வராங்க. வீட்டில் காவேரியும் விஜயும் கவலையோட உட்காந்துருக்க. காவேரி அழுதுகிட்டே தான் அக்கா மடியில் படுத்து கிடக்க. அழுகாதடி அப்படின்னு சொல்லி அங்கே யமுனாவும் கங்காவும் சொல்லிட்டு இருக்கும்போது சாரதா பாட்டின்னு எல்லாருமே கவலையில் உட்காந்துருக்கும்போது இங்கே ஓடி வந்த யமுனாவை பார்த்துட்டு என்னாச்சுடி ஏண்டி இவ்வளோ பதட்டத்தோடு ஓடி வரேன்னு சொல்லி கேட்க, அம்மா என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காவேரிக்கு அம்மா போட்டிருந்ததுனால அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு இங்கே பெரிய ஆபத்து இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த குழந்தையோட உடல் உறுப்புகள் எதுவும் சரியில்லை. அந்த குழந்தைய அழிச்சாதான் காவேரியும் இங்கே நல்லா இருக்க முடியும்னு டாக்டர் சொல்லிட்டாங்கடி. இதை யாருமே எதிர்பார்க்கல தெரியுமான்னு எங்கள் சாரதா சொல்லிட்டு அழுகவும் செய்கிறாங்க. அம்மா இப்போ எதுக்கு நீ அழுகிறத முதல்ல நிறுத்து. அக்காவுக்கோ அக்கா குழந்தைக்கோ ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்ல, ஆமாண்டி ஒன்றுமே இருக்கக்கூடாதுன்னு தானே நாங்களும் அந்த கடவுளை வேண்டிக்கிட்டே இருந்தோம். ஆனால் கடைசியில் டாக்டரே இப்படி சொல்லுவாங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கவே இல்லைன்னு சொல்ல, ஐயோ அம்மா உண்மையிலேயே அக்காவுடைய குழந்தைக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க. யமுனா என்ன சொல்கிற நீ அப்படின்னு விஜய் அழுதுகிட்டு இருந்தவர் கிளம்பி நிற்க, ஆமாம் மாமா அக்காவுக்கோ அக்கா குழந்தைக்கோ எந்த ஆபத்தும் இல்லை. அக்காவும் சரி அக்கா வயிற்றில் இருக்க குழந்தையும் சரி ரொம்ப நல்லாவே இருக்காங்கன்னு சொல்ல, நீ என்ன டாக்டர் அடி அப்படின்னு அங்கே உட்காந்துருக்க கங்கா கேட்க, நான் டாக்டர் இல்லை தாக்கா, ஆனால் என் வீட்டில் இருக்கவங்க எவ்வளோ பயங்கரமானவங்கன்னு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்ல, என்ன யமுனா சொல்கிறேன்னு கேட்க, ஆமாக்கா வீட்டில் எங்கள் அத்தை இருக்காங்கல்ல, அதான் நிவினுடைய அம்மா, அவங்க பசுபதிகிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் என் காதால் கேட்டேன். நான் கோவிலுக்கு போயிட்டதான் நினச்சி அவங்க ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்த நானும் அங்கே என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்க போனதானா எனக்கு விஷயமே தெரிஞ்சது. காவேரி அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு வரதை தெரிஞ்சுக்கிட்ட பசுபதி அவங்க டாக்டரை மிரட்டி இந்த மாதிரியெல்லாம் சொல்ல வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே நீங்கள் கடத்திருக்கீங்களே அவங்க பையன் ராகவை கடத்தினதுனால அந்த கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் இப்படி குழந்தை மேலே காட்டியிருக்காங்க. அப்படி சொன்னதானே அந்த குழந்தைய நீங்களே கலைப்பீங்க. கடைசியில் இந்த விஷயத்தை உங்கள் முன்னாடி வந்து சொல்லி நல்லா இந்த குழந்தைய நாமளே கலைச்சிட்டோமேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு கொடுக்கணுன்றதான் அவங்களுடைய பிளானும் கூட. அதனால் தக்கா நான் ஓடி வந்தேன். அக்கா தயவு செஞ்சு இந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைக்கா, முதல்ல நீங்கள் வேறு டாக்டரை போய் பாருங்க அப்படின்னு யமுனா சொல்ல, நீ சொல்கிறதெல்லாம் நிஜமாடி அப்படின்னு கங்காவும் கேட்குறாங்க. அதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் அவங்ககிட்ட நம்ம பகையை ஏற்படுத்திக்க வேண்டான்னு. பார்த்தீங்களா எப்படி விளையாடுறான் பார்த்தீங்களா நம்ம வாழ்க்கையிலன்னு. கங்கா ஒரு பக்கம் பயந்து போக, கங்கா நீ பதட்டப்படாத பயப்படாதன்னு குமரன் ஓடி வந்து தட்டி கொடுக்கவும் செய்கிறாங்க. இந்த விஷயத்தை யமுனா ஓடி வந்து சொன்னதுனால அப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க எங்கள் விஜயும் சரி அங்கே காவேரியும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேரும் ஒருத்தர் கட்டி அணைச்சி நிற்க, காவேரி நம்ம குழந்தைக்கு எதுவும் ஆகாது பாத்தியா எதுவும் ஆகாதுன்னு சொல்ல, நான் தான் சொன்னல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க. சாரதா உடனே தான் கணவரை சாமியை கையால் கும்பிட்டுட்டு பாட்டியும் கும்பிட்டுட்டு, நல்ல வேலைடி நீ உண்மையை வந்து சொன்ன. அந்த பசுபதி எவ்வளோ ஒரு மோசமானவனாக இருக்கான். இன்னமும் அவன் திருந்தலைன்னா என்னடி அர்த்தம்? இன்னும் நம்ம குடும்பத்தை எத்தனை நாளைக்கு ஆட்டி படைக்க போகிறான்னு தெரியலே நினச்சி பாட்டி வருத்தத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. நிவின் வந்து யமுனா ஏதோ பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் ஓடி வந்திருக்கான்னு நினச்சிட்டு பின்னாடியே அவருமே வந்திருக்காரு. ஏன்னா யமுனா அவசரமாக அங்கேருந்து கோவத்தோட ஆட்டோ எடுத்துகிட்டு வந்ததை பின்னாடி காரில் வந்த நிவின் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு. இங்கே வந்து பார்த்ததுக்கு பிறகு தான் யமுனா பேசின அத்தனை விஷயங்களையும் கேட்டு நிவினே அதிர்ச்சி ஆகிறாரு. ஆனால் வெளியே வந்த யமுனா கிட்ட நிவின் கேட்குறாங்க, இனி இங்கே பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் வந்தேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னதான் உங்கள் மேலேயும் காவேரி மேலேயும் தனிப்பட்ட கோபம் இருக்கலாம், அதை நான் தப்பாக கூட புரிஞ்சிட்ருக்கலாம், அது எனக்கு தெரியல. ஆனால் அதுக்காக அவள் வயிற்றில் வளர குழந்தை என்ன பாவம் செஞ்சுது? அக்காவும் மாமாவும் குழந்தையும் 3 பேரும் நல்லா இருக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். பசுபதியால் ஒரு பிரச்சனைனா அதை நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ எனக்கு முன்னாடி எங்கள் அக்கா ஓடி வந்து நிற்பா. அப்படி இருக்க போது அவளுக்கும் அவள் குழந்தைக்கும் ஒரு பிரச்சனைனா நான் ஓடி வந்து சொல்லக்கூடாதா என்ன அப்படின்னு யமுனா சொல்லிட்டு போக, ஒரு குழந்தை சாகணும்னு விட்டுட்டு போகிற அளவுக்கு மோசமான ஆள் நான் கிடையாது நிவின் அப்படின்ற மாதிரி இங்கே யமுனாவும் சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்ட நிவின் வந்துட்டு யமுனா மேலே கொஞ்சம் ஒரு நல்ல அபிப்பிராயமும் இங்கே நிவினுக்கு வரத்தான் செய்து அதே நேரத்தில் உள்ளே போகிறாங்க. இனிமேல் அந்த என் பசுபதியை சும்மா விடக்கூடாதுன்னு நிவின் சொல்ல, எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அந்த பசுபதி இன்னும் என்னெல்லாம் செய்ய காத்திருக்கான்னு தெரியலை, அதுக்கும் முன்னாடி தேவையில்லாத வேலை பார்த்து அவன் மூலமாக பெரிய பிரச்சனை ஏற்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கங்கா கோவத்தில் பேசிட்டு உள்ளே போய்ட்றாங்க. அதே போல தான் சாரதாவும் சொல்கிறாங்க, கொஞ்சம் அமைதியாக இருப்போம் தம்பி, பார்த்துப்போம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போக, இங்கே காவேரியும் மனசு சந்தோஷப்பட்டு நிற்கிறாங்க. எனக்கு இப்போ தாங்க உயிரே வருது, குழந்தைய கருவிலையை அழிக்கணும்னு சொன்னதை நினச்சி நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன்னு சொல்ல, நம்ம குழந்தைக்கு எதுவுமே ஆகாது காவேரி, அதுவும் அந்த பசுபதியால் இனி எதுவும் ஆக நான் விடமாட்டேன். இந்த வீட்டில் உனக்கும் சரி உங்கள் அக்காவுக்கும் சரி நல்லபடியாக குழந்தை பிறக்கணும். நல்லபடியாக பிறந்து வர வரைக்கும் அந்த பசுபதியை நாங்கள் எங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிக்கிறோன்னு விஜய் சொல்கிறாங்க. விஜய் சொன்னதை கேட்ட காவேரி கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக அந்த இடத்த விட்டு போக, குமரன் நிவின் அப்புறம் விஜய் 3 பேருமே சேர்ந்து அடுத்த பிளானை பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க.